ஏற்கனவே இந்த நிவின் அண்ட் யமுனா கல்யாணத்தை காவேரி செஞ்சு வச்சது, விஜய் செஞ்சு வச்சது, கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பொண்ணு மிரட்டுச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக இன்னொருத்தரோட வாழ்க்கையை அழிக்க பார்த்தது, சுயநலமாக செயல்பட்டதுன்னு பல விஷயங்களில் பல பேர் கோவம் வச்சு. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முதல்ல அந்த நிவின் காவேரி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் சரி ஓகே நிவினை மறந்துட்டு நீங்கள் காவேரி மூவ் ஆன் ஆகிட்டீங்கிறது ஓகே, நீங்கள் விஜயை கல்யாணம் பண்ணிட்டீங்கிறது ஓகே. ஆனால் அதோட நிவினை விட வேண்டியதானே? நிவினுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை செஞ்சு வச்சு ஏற்கனவே ஒரு புண்ணான நெஞ்சில் 2 தடவை என் கத்தியால் குத்தணுங்கிற கேள்வியை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இருந்து ஆரம்பிச்சிச்சு இந்த கதையில் நெகட்டிவான விஷயங்கள். சும்மா 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 எப்போ பார்த்தாலும் நமக்கே எரிச்சல் வர மாதிரி விஷயங்கள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு விஜயும் காவேரியும் கொஞ்சம் நெருக்கமாகறாங்கன்னு சந்தோஷப்படும் பொழுதே வெண்ணிலாவை கூட்டு வந்துட்டாங்க. வெண்ணிலாவை கூட்டு வந்து இப்போ என்ன ஆகிப்போச்சு, இவங்களுக்குள்ள ஒரு முதலிரவெல்லாம் நடந்ததுக்கு பிறகு இப்போ ஒரு கொஞ்சம் கூட புரிதல் இல்லாத மாதிரி 2 பேர் நடந்துக்கிறாங்க. காவேரி தொட்டதுக்கெல்லாம் அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான், அவளை விட்டுட்டு போகிறாரு, முடிஞ்சு போச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி மனசு கஷ்டப்படும், காவேரி மனசில் என்ன வலி இருக்குங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாதிரியே விஜய் பேச மாட்டுறாரு. இன்னைக்கு சாப்பிடும் போதெல்லாம் ஓ நீ வரலையா, என்ன நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஏதோ லூஸ் மாதிரியே பேசிகிட்டு இருந்தார். என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 2 பேருக்குமே என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ மறைகரண்டு போன 2 பேர் இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் தேறி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகினி நடுவில் குட்டி கலாட்டா பண்ணிருக்காங்க. ஃபோன் எடுத்து இவங்க ஃபோனை வச்சுட்டு போவாங்க, அவங்க எடுத்து அட்டன் பண்ணி பேசுறது, கொட்டுறது, அப்புறம் ஃபோனில் கான்டாக்ட் இந்த கால் லிஸ்ட்டை டெலீட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இதை கண்டுபிடிச்சி விஜய் கொடுன்னு ஓடி பலாரம் விட்டு போமா, அந்த பக்கம் வீட்டை விட்டு போகல வெளில போமா அப்படின்னு ராகினியை வீட்டை விட்டு துரத்தினா கூட பரவாயில்ல. இப்படியே கதை போகிறது ரொம்ப சலிப்பாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.